வேட்டையாடுவதும் இரத்தக் குவியலில் அதை எடுத்து சாந்தாக பூசிக்கொள்வதும் கருணையே இல்லாத அவன் தன் தந்தையின் வடிவந்த உதவி செய்கின்ற இருவரோடு கானகம் நோக்கி செல்கின்றான் வேட்டைக்கு. ஆகமம் தெரியாது, வேதம் தெரியாது, நுட்பம் தெரியாது, அறிவே வேலை செய்யாத வேடுவன் அன்பு வயப்பட்டு கருணையினால், பாசத்தினால், இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் குருதியை நிற்பதற்கு என்ன வழி என்று யோசித்த முதல் முறை அறிவு வேலை செய்து ஊனுக்கு ஊனே உறுதுணை. மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நாள் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமான். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உலகமெல்லாம் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இறை நாமத்தை இதயத்தில் தாங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். நாம் மனிதன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தோடு பயணப்படுகின்றோம். ஆனால் எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டிய உயர்ந்த கண்ணோட்டம் அன்பு கண்ணோட்டம், கருணை கண்ணோட்டம், பாச கண்ணோட்டம், நேச கண்ணோட்டம். இந்த அன்பினால், கருணையினால், பாசத்தினால், நேசத்தினால் ஒரு விஷயத்தை அணுகினோம் என்றால் இறைவன் நம் கண்முன்னே காட்சி தருவான் என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கு என்ன தேவை? அன்பையும் பண்பையும் பாசத்தையும் கருணையும் நேசத்தையும் குடைந்து நாம் இறைவனை அடைவதற்கு பெரிய வேதங்களை படிக்க வேண்டுமா? விஞ்ஞானத்தினுடைய ஞானம் வேண்டுமா? அல்லது தியானத்தினுடைய பயிற்சி வேண்டுமா? இல்லை. அன்பு என்கின்ற 3 எழுத்து மந்திரம். 63 நாயன்மார்களில் ஒருவன் வேட்டுவ குலத்தில் பிறந்தான். அவனுக்கு அன்பு தெரியாது, கருணை தெரியாது, பாசம் தெரியாது, நேசம் தெரியாது. காரணம், அவன் பிறந்த குலம் வேட்டுவன். வேட்டையாடுவது என்பது அவனுடைய வேடிக்கை இல்லை, தினசரி அது அவனுடைய வாடிக்கை. வேட்டையாடுவதும் இரத்தக் குவியலில் அதை எடுத்து சாந்தாக பூசிக்கொள்வதும் கருணையே இல்லாத அவன் தன் தந்தையின் வடிவந்த உதவி செய்கின்ற இருவரோடு கானகம் நோக்கி செல்கின்றான் வேட்டைக்கு. தனக்கு காண கிடைக்காத ஒரு பன்றியை பார்த்து விட்டான். இதை வேட்டையாடி வீழ்த்துவது என்பதை மையமாக வைத்து ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான். ஓடிய அந்த வேட்டுவனுக்கு தாகம் தலைக்கு ஏறியது. கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் ஒரு ஆறு ஓடியது. ஆறை குறித்து நண்பர்களிடத்தில் வினவினான். உன் தந்தையாரோடு நாங்கள் வேட்டைக்கு வருகின்ற போது குடிப்பது இந்த பொன் முகலிகை ஆறு என்றார்கள். ஆறு நோக்கி செல்கின்ற போது பெரும் மலை. அந்த மலையில் நடுவராக தன்னந்தனியாக தத்தளித்து ஒருவர் நின்றார். அவர் பெயர் குடிமித்தேவர் என்று சேக்கிழார் எழுதுகின்றார். யார் என்று வேடுவன் வினவ உலகத்தின் பரம்பொருள் என்று சொல்கின்றார். நின்று நிதானித்து அருகில் போய் பார்க்கின்றார். மலரும் உணவும் உடையும் அவருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தின் பரம்பொருள் வனத்திலே தனியாக இருந்தால் விலங்கிற்கு இரையாகிவிடுமே என்று அவரை நோக்கி செல்ல 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 உடம்பில் கருணை பிறக்கிறது, பாசம் சுரக்கிறது, நேசம் சுரக்கிறது. இதனால் அன்பு வயப்பட்டு அவன் அந்த குடுமித்தேவரை கட்டிக்கொள்கிறான். ஆற்றுக்கு சென்றவன் உமிழ்நீரை எடுத்து வந்து துப்புகின்றான். தான் அலங்கரிப்பது போல சூடிய மலரை எடுத்து அந்த குடுமித்தேவருக்கு வைக்கின்றான். இறைவனுக்கு பசிக்குமே என்று தான் வேட்டையாடிய பன்றிக்கரியை நெருப்பில் காமித்து உணவாக உண்டு பதமான கரியெடுத்து தொன்னையில் வைத்து இறைவனுக்கு ஊட்டி மகிழ்கின்றான். சாப்பிடு என்று. 1 நாள் 2 நாள் அல்ல, 5 நாட்கள் நடக்கிறது. நாள்தோறும் இவன் சென்ற பிறகு ஆகமம் வேதம் நுட்பம் தெரிந்த சிவகோசிரியார் என்கின்ற ஆச்சாரியர்
ஆண்டவனிடத்தில் வந்து கண்ணீர் மல்க கதறுகின்றார். இறைவன் சன்னிதானத்தில் அம்மையப்பனாக, ஒப்பிலாமணியாக, அன்பின் விடைந்த மாமனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமேனியில் உமிழ்நீர் சூடிய மலர் இறைச்சி, இது தர்மம் அல்ல என்று கதறுகின்றார். இறைவன் கனவில் போய் சொல்கின்றார், அவருடைய சொல்லும் செயலும் எண்ணமும் என்னை பற்றியது, மறைந்திருந்து பார். இதில் ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. 6வது நாள் அதிகாலை கதிரவன் உதிக்கின்றான். இந்த வேடுவன் ஓடி வருகின்றான், உமிழ்நீரை துப்புகின்றான், சூடிய மலரை வைக்கின்றான், இறைச்சியை வைத்து சாப்பிடு என்று கெஞ்சுகின்றான். எம்பெருமானுடைய வடக்கண்ணில் குருதி வருகிறது. கொஞ்சமும் சலனப்படாதவன் அங்குமிங்கும் ஓடிப்போய் பச்சளைகளை வைத்து கசைக்கு கண்ணில் விடுகின்றான். குருதி நின்றபாடில்லை. ஆகமம் தெரியாது, வேதம் தெரியாது, நுட்பம் தெரியாது, அறிவே வேலை செய்யாத வேடுவன் அன்பு வயப்பட்டு கருணையினால், பாசத்தினால், இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் குருதியை நிற்பதற்கு என்ன வழி என்று யோசித்த முதல் முறை அறிவு வேலை செய்து ஊனுக்கு ஊனே உறுதுணை என்று சேக்கிடார் வடிவில் அம்பெடுத்து தன் கண்ணை எடுத்து கடவுளுக்கு அப்பினான். மறைந்திருந்த ஆகமம் தெரிந்த சிவகோசரியார் சிதறிப்போனார். கண்ணையே ஒருவன் அப்பினானே என்று கடுகளவும் கனப்பொழுதில் இடக்கண்ணிலிருந்து குருதி வந்தது. இவன் ஆனந்த கூத்தாடினான். இந்த கண்ணும் உனக்குத்தானே இறைவா என்று தன் காலின் கட்டவரலை எடுத்து கன்னத்தில் வைத்தான். காரணம் என்ன? இந்த கண் கொடுத்த போது இந்த கண்ணால் பார்த்தவன் இந்த கண்ணை கொடுத்து விட்டால் எதனால் பார்த்து வைப்பது என்று அடையாளம் வைத்து எடுக்க போனபோது இடப்பாகம் உமாதேவியருக்கு உரியது. எம்பெருமானை இடித்து அவரை ஆட்கொள்ளு என்றவுடன் உலகத்தின் அம்மையப்பனாக இருந்த எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் கீழே வந்து தடுத்தாட்கொண்டு அவரை சொன்னார், உலகத்தில் எல்லோரும் அதிகாலை என்னை அப்பா அப்பா என்று 1000 விண்ணப்பங்களை வைப்பார்கள். ஆனால் வேடுவ குலத்தில் பிறந்து நீ தியாகத்தை மட்டுமே உணர்ந்து, ஆகமம் தெரியாது ஆனால் உன்னிடத்தில் பாசம் இருந்தது, உனக்கு முறைமை தெரியாது ஆனால் கருணை இருந்தது, உனக்கு நியமம் தெரியாது ஆனால் நேசம் தெரிந்தது. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் நீ என் மீது கொண்ட அன்பு கண்ணோட்டம். எனவே நீ இன்று முதல் வேட்டுவ குலத்தில் பிறந்த திண்ணப்பன் அல்ல, அன்பின் வழியது என் பக்கம் நின்றதனால் நீ கண்ணப்பன் என்று தன் அருகில் நிறுத்தினார். நான் இன்றைக்கு சொல்கின்றேன் அன்பீர்களே, சுவாமிக்கு நீ என்ன செய்தாய் என்று சிந்திங்கள், இந்த தேசத்திற்கும் நீ என்ன செய்தாய் என்று சிந்திங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கண்ணோட்டத்தை மாற்றினால் கடவுள் கண்முன்னே வருவார். ஆனந்தம் நிலைத்து நிற்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.